ஓவியா, வாங்க. வா. அப்பா, அழாத ஓவியா. என்னப்பா, என்னது இது? ஏய், ஓவியா, அழக்கூடாது, சரியா? நல்லபடியா போயிட்டு வா. அது புது இடம், பார்த்து பத்திரமா இருக்கணும். ஓகேவா? ஓகே டாடி. என்னால இனிமே இனியாவை பார்க்கவே முடியாதா? ஏன் முடியாது? அதான் நான் ஊருக்கு போக போறேனே, அப்புறம் எப்படி நம்மளால பார்க்க முடியும்? நீ எங்க போனாலும் டாடி உன்னை பார்க்க வருவேன். ஏன் டாடி நீங்க இனியாவை கூட்டிட்டு வரல? இல்லடா, நீ ஊருக்கு போறேல்ல, உன்னை பார்த்தா இனியா அழுவால, அதான் கூட்டிட்டு வரல. எனக்கு இனியாவை பார்க்கணும் போலயே இருக்கு டாடி. அவகிட்ட நிறைய பேசணும். சரி. இந்த பேசு. ஹலோ ஹலோ இனியா. ஓவியா, நீ ஏன் என்னை பார்க்க வரல? உன்னை பார்த்தா எனக்கு அழுகையா வரும், அதான் நான் வரல. ஐ மிஸ் யூ இனியா. ஐ மிஸ் யூ ஓவியா. இனிமே நம்ம ரெண்டு பேரும் எப்படி பார்ப்போனே தெரியல. கவலைப்படாத ஓவியா, நாங்களும் அங்கதான் வரப்போறோம். என்ன சொல்ற, நிஜமாவா? நிஜமாதான் ஓவியா. நானும் அப்பாவும் சென்னைக்கு வந்துருவோம். நாம எப்பவும் போல பாத்துக்கலாம். நீ கவலைப்படாம போயிட்டு வா. பாய் இனியா. பாய் ஓவியா. அப்பா, இனியாவும் சென்னைக்கு வரேன்னு சொல்றா, அது உண்மைதானா? உண்மைதானா? நான் தான் சொன்னேன்ல, நீ எங்க இருந்தாலும் டாடி உன்னை வந்து பாப்பேன். தேங்க்யூ டாடி. இந்த உனக்காக அப்பா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓவியா, தேங்க்ஸ் பா. பாய். பார்த்து இருக்கணும், சரியா? பாய். பத்தியாடா, அவனை உன் பின்னாடி வர வைப்பேன்னு சொன்னல, சொன்னது நடந்துச்சா? அரசி, டைம் ஆயிடுச்சு. அங்கிள், நாங்கள் கிளம்புறோம். ஓகே ராஜசேகர், சேஃப் ஜர்னி. சென்னைக்கு ரீச் ஆன உடனே கால் பண்ணோம். ஓகே ஓகே அங்கிள். இங்க பாரு ஓவியா குட்டி, பார்த்து பத்திரமா அம்மா சொல்றபடி நடக்கணும். ஓகேவா? சரி, ஓகே, கிளம்புங்க. வா. டேக் கேர் அரசி. வரேம்மா. வரேன் சௌந்தர். சரிக்கா, பார்த்து போயிட்டாக்கா.
வரைக்கும் அவனுக்கு கஷ்டம் தெரியாம வளர்த்தாச்சு. இப்ப நம்ம எல்லாரும் இருந்தோம், போடா போய் கஷ்டப்படுன்னு அனுப்பியிருக்கோம். அதை நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்குங்க. இந்த பாரு லட்சுமி, எல்லாத்தையும் யோசிச்சுதானே இந்த முடிவுக்கு வந்தோம். இங்க பாரு, உன் மனசை போட்டு குழப்பிக்காத. முதல்ல அவன் அங்க போய் செட்டில் ஆகட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். மாமா, நானும் கூட வரேன்னு அண்ணங்கிட்ட சொன்னேன். அண்ணன் தான் என்ன வேண்டான்னு சொல்லிருச்சு. உங்க கூட இருந்து உங்களை எல்லாம் பார்த்துக்க சொல்லியிருக்கு. 2 மாசத்துக்குள்ள எவ்வளவு விஷயம் நடந்து போச்சு இல்ல? ஒண்ணு சிவத்துக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும், இல்ல உனக்கும் மலருக்குமாவது கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். என்னென்னமோ நடந்து போச்சு. அரசியக்கா இப்படி ஓவியாவை கூட்டிட்டு சென்னைக்கு போவாங்க நம்ம யாருமே எதிர்பார்க்கலையே மாமா. என்னைக்கு அரசி இவன் வாழ்க்கைக்குள்ள வந்தாளோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை. அவன் வாழ்க்கையை விட்டு அவ போனதுக்கு அப்புறமும் ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குதுங்க. சிவம், ராத்திரி எதுக்குடா கிளம்பணும்? காலையில போலாமே. இல்லப்பா, கிளம்புறதுன்னு முடிவாயிருச்சு. எப்ப கிளம்புன? சிவம், எங்களை தப்பா நினைக்கிறியாப்பா? சச்சா, அப்படியெல்லாம் இல்லப்பா. சிவம், நாங்க வேணா அவன் கூட வரோம். சிவம், வேணாம். நீ தனியா உன் பொண்ணை வளர்த்து பாருன்னு சொன்னீங்கல்ல, நான் அவளை தனியாவே வளர்க்குறேன். அப்படின்னா வீம்பு பிடிச்சுக்கிட்டு தான் நீங்க இருந்து கிளம்புறல்ல? அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அரசியை நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, நான் அதை கேட்கல. அரசி என்னை விட்டு போன பிறகு நான் இனியாவை தூக்கிட்டு வந்தப்ப அவளை பார்த்துக்கிட்டதே நீங்க தான். இப்படி எல்லா சமயமும் நீங்க என் கூட இருந்திருக்கீங்க. நான் இவ்வளோ நாள் உங்க நிழலையே இருந்துட்டேன். நீங்க சொன்ன பிறகுதான் தனியா என் பொண்ணை பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இத்தனை நாளா என் பொறுப்பை தட்டி கழிச்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதை திருத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். இத பாரு, எந்த பிரச்சனையானாலும் எனக்கு உடனே போன் பண்ணு, நாங்க உடனே புறப்பட்டு வந்துடுறோம். கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும்டா செல்லம், நீ அவனை நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு தெரியும். நீ அவனுக்கு பொண்ணு மட்டும் இல்லடா, அவனோட அம்மாவே நீ தானே. என்னங்க, நம்மள விட்டு போறோமேன்னு அவ முகத்துல கொஞ்சமாவது வருத்தம் தெரியுதா பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா கிளம்புறா பாருங்க. பாட்டி, எனக்கு கவலை இருக்கு. நான் அழுது நீங்களும் அழக்கூடாது பாருங்க. அதனாலதான் நானும் அழாம இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஏதோ ஒரு நினைப்புல உங்க கூட வரலன்னு சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் இல்லாம இந்த வீட்டுல நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. அம்மா, நான் உங்க யார் மேலேயும் கோச்சுக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போல. நான் சென்னையில இருந்தாதான் ஓவியாவை பார்த்துக்க முடியும். ஓவியா அரசி வீட்டுல இருந்த வரைக்கும் பாதுகாப்பா இருந்தேன். ஆனா இந்த ராஜசேகர் கூட அவ இருக்கிறத நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவ எப்படி இருப்பாளோன்ற கவலையில தான் நான் இப்ப சென்னைக்கு போறேன். இப்பதான் நான் அவ பக்கத்துல இருக்கணும். அப்பதான் நான் அவளை வார வாரம் போய் பார்க்க முடியும். மத்தபடி இதுக்கு எந்த காரணமும் கிடையாது. நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. டேய், சரவணனையாவது கூட கூட்டிட்டு போடா. வேண்டாம்ப்பா, தோட்டம் வயலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது அவன் தான். அதுவும் இல்லாம அவன் உங்க கூட இருந்தானா நான் அங்க நிம்மதியா இருப்பேன். சரவணா அண்ணா, உன்னை நம்பிதான் உங்க அத்தையும் மாமாவையும் விட்டுட்டு போறேன். நீ தான் அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? சரிண்ணா. கவலைப்படாதீங்க மாமா, நான் சென்னைக்கு போய் எப்படியாவது மலரத்திய தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க பாரு தங்கம், எனக்கு மலர் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ எங்க கூட இருந்தாலே போதும். கவலைப்படாத மாமா, எல்லாமே சரியாயிடும். டேய், எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரிங்கய்யா.
போங்க. சரிம்மா, உடம்ப பார்த்துக்கோங்க. டைகர், ஜஸ்டிஸ், நான் போயிட்டு வரேன். லொகேஷன் இங்கே தான் காட்டுதா? இங்கதான். கரெக்டா? பார்த்து. லொகேஷன் இங்கதான்ப்பா காட்டுது. அப்போ இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும். புரோக்கருக்கு கால் பண்ணு. ம். அப்பா, ரிங் போகுது. கொடு. வணக்கங்க. வீடு மனை வாங்க விற்க, வாடகைக்கு வீடு பிடிக்க, உங்க அன்பான சேவைக்கு பூங்கா குமார். சொல்லுங்க. என் பேர் சிவம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் சித்தப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்க கூட லொகேஷன் அனுப்பியிருந்தீங்களே. நீங்க அனுப்பின லொகேஷனுக்கு வந்துட்டோம். அங்கே இருங்க, நானே வந்துடுறேன். வணக்கம் பிரதர். பாத்தீங்களா, நான் தான் பூங்கா குமாரி. வாங்க பிரதர். என்ன பிரதர் அப்படி பாக்குறீங்க? இதுதான் நம்ம ஆபீஸ். இந்த ஆபீஸை வச்சுன்னு தான் நான் கோடி கோடியா சம்பாதிச்சுக்கிறேன். நீங்க பெரிய இடத்து பிள்ளைன்னு உங்க சித்தப்பா சொன்னா போல கவலைப்படாதீங்க பிரதர். உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாரி என் நாண்டா 2-3 ஊடு இருக்குது. அதுல உனக்கு எந்த மாதிரி ஊடு வேணும்னு சொல்லு, ஓகே பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க 2 பேரும் வண்டி வந்துக்கிறீங்க. உங்க வீட்டுல மத்தவங்க எப்ப வருவாங்க? இல்ல, நானும் என் பொண்ணு மட்டும். வைஃப் என் கூட இல்ல, விவாகரத்து ஆயிடுச்சு. அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க. அப்படியா? வைஃப் இல்லையா? கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும், பரவாயில்லையா? அதெல்லாம் பாத்துக்கலாம். ஆமா, ஊர்ல இருந்து வர சொல்ல பேக்கி கூட வட்டிக்கு போலகுது. வரேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் கையோட எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் பிரதர், வீட்டு ஓனர் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. அதை உனக்கு வண்டியில சொல்லினே வரேன். உனக்கு ஓகேனா சொல்லு, உடனே ஊட பார்த்துடலாம். இது போக எனக்கு 1 மாசம் வீட்டு வாடகை கம்சனா வந்துடணும். என்ன சொல்றேன்? அதெல்லாம் கொடுத்துடலாம். நான் ஊருக்கு புதுசு, பொண்ணை வச்சுக்கிட்டு வேற எங்கேயும் போக முடியாது. எப்படினாலும் உடனடியாக எனக்கு ஒரு வீடு வேணும். முதல்ல வீடை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். சரிங்க, என் பின்னாடி வாங்க. வாங்க, நீ உட்கார்.
இறங்க நீ. பாத்தீங்களா ஊட? கடலாட்டம் இருக்கும், அருமையான ஊடு. வாங்க போலாம். வா பாப்பா. குழலி, குழலி, என்ன பாட்டி? கொஞ்சம் கீழே இறங்கி வாடி. கணக்கெல்லாம் குறையுது. இத வர வெயிட் பண்ணு. நேத்து கூட எண்ணி பார்த்தேனே, யார் எடுத்திருப்பாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. என்னாச்சு பாட்டி? என்னாச்சா? நேத்து ராத்திரி நான் பாக்கும்போது கூட 8 சிவப்பு ரோஜா 4 சாதா ரோஜா இருந்துச்சு. இப்ப காணோம். நீ பறிச்சியா? ஆமா பாட்டி, பார்த்தேன் பாட்டி. ஆனா நான் ஒண்ணு பறிக்கலையே பாட்டி. எவடி அவ? என் வீட்டு செடியில கைய வச்சவ? எவ வீட்டு சாமிக்கோ படைக்க என் வீட்டு பூ தான் கிடைச்சதா? இங்க பாருடி, திருட்டு பூவெல்லாம் சாமி ஏத்துக்காதுடி. பாட்டி, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? எடுத்தவன் நான் தான் பறிச்சேன் நான் சொல்ல போறான். அதுக்காக சும்மா இருக்க முடியுமாடி? 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் பயம் இருக்கும். இந்த சொர்ணம்னா சும்மாவா? அதானே. இல்லனா திருச்செந்தூர்ல இருந்து இந்த மெட்ராஸ்க்கு வந்து குப்பை கொட்ட முடியுமா? சரி இரு, மீதி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கலாம். சரி. இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 6 இருந்துச்சு. கரெக்டா இருக்கு. சரியா இருக்கு. அம்மா வணக்கம்மா. ஒரு கிராக்கி வலிச்சாந்துக்கிறேன். வணக்கங்க. நீ போன்ல சொன்னியே அவர் இவர்தானா? ஆமாமா, இந்த பிரதர் தான். பக்கத்துல இருக்கிறது அவர் பொண்ணு. ஒத்த ஆம்பளையா மகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன் வீட்டம்மாவை கூட்டிட்டு வரலையா? ஐயோ இல்லம்மா, என் பேர் சிவம். இது என் பொண்ணு இனியா. எனக்கு சொந்த ஊரு மதுரை. வீட்டுல நானும் என் பொண்ணு மட்டும்தான். என்னது இது? அப்போ அந்த பொண்ணோட அம்மா? அவங்க ஃபாரின்ல இருக்கிறா போல. ஃபாரினா? அப்போ என்ன இவர் இப்படி சொல்றாரு? என்ன பிரதர், உன் சம்சாரத்தை பத்தி நீ தான் சொல்லணும். அது ஒண்ணும் இல்லம்மா, உங்களை பார்த்த உடனே கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டா போல. இவர் சம்சாரம் ஃபாரின்ல இருக்கிறா போல. அவங்க டிரான்ஸ்பர் ஆகி வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லவா? போன தடவை கொண்டு வந்த ஆளு மாதிரி பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டார்ல? ஐயோ, பிரச்சனை எல்லாம் எதுவும் வராதுமா. பிரதர் இருக்கிறாப்லையே கோல்டுமா. நல்லா பார்த்தா வலிச்சாந்துக்கிறேன். கோயிலி, நீ என்னடி சொல்ற? ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஐயோ, முக்கியமான விஷயத்தை கேட்காம விட்டமே. அது நான் பிரதர் டாக்டர். பா, என்னப்பா தெரியலையே, இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? டாக்டர்னா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறோம். உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சாவியை வாங்கிக்கோங்க. ஏவா கண்டிஷன் என்னன்றத உவாயில சொல்லுமா? நல்லா கேட்டுக்கோங்க சார். அங்க தெரிந்து பாருங்க, பால்கனி. மேல் மாடி, அங்கதான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு கீழே உள்ள போர்ஷன் தான். 10 மாத வாடகையை அட்வான்ஸா கொடுத்துறணும். வாடகை டானு 5ஆம் தேதிக்குள்ள கைக்கு வந்துடணும். காலையில ஒரு 2 மணி நேரம் தண்ணி விடவும் புடிச்சு வச்சுக்கணும். இந்த ஏசி எல்லாம் போடக்கூடாது. அப்பா, என்ன இதெல்லாம்? இங்க அனாவசியமா சத்தம்லாம் வரக்கூடாது. அப்புறம் இந்த பெரிய வண்டிலாம் இருந்துச்சுன்னு வைங்க, கேட்டுக்கு வெளியே தான் நிறுத்தணும். உள்ளெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. பெரிய வண்டிலாம் ஒண்ணே இல்லம்மா, தமா துண்டு பைக் தான். அப்போ ஓகே. என்னப்பா, ஓகே தானே? சரினா அட்வான்ஸ் கொடுத்துட்டு சாவி வாங்கிக்கோ. சரிங்கம்மா. ஆனா
அட்வான்ஸ் இப்போ 3 மாசத்துக்கு வாங்கிக்கோங்க. மீதிய முதல் மாச வாடகையோட சேர்த்து கொடுத்துட்றேன். ம், ம் ம் சரிப்பா கொடு. ஆ ம் அவகிட்ட கொடுங்க. கரெக்டா இருக்கு. சாவிய கொடுங்க. இந்தா நீயே கொடு. ம் வாங்கிக்க பிரதர்.